கட்சியுடைய கூட்டம் கிஃப்ட்டும் வாங்கி போயிட்டு அதே இடத்துல உட்காரணும், பொறுமையாக இருக்கணும். எல்லாருக்கும் இது வந்து தளபதியுடைய நம்ம தூணாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் வந்து நம்மளுக்காக இருக்கிறாரு, அவருக்காக நம்ம இருக்கணும். இதனால் ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டீங்களாமா? நிறைய பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், ஸ்பீடு கம்மியாகுது. சரி, அட்லீஸ்ட் காப்பினா போய் சாப்பிட்டு வாங்க தயவுசெய்து. அண்ணனுடைய தம்பியுடைய விருந்து அது சாப்பிடுங்க. அம்மா இது இப்படி வந்துருக்குமா அனிதாம்மா? அப்படி உட்கார. அதனால பொறுமையாக இருங்க, நல்ல முறையாக நடக்கணும். உங்களுக்காகவே இந்த விழாவும் இந்த அறிமுக கூட்டமும் நடக்குது. இதில் என்னன்னா, நம்ம தளபதி ஆட்சியில் அரசாங்கம் கொடுக்குற அனைத்து இதுவும் வந்து நம்மளால தான் அது போய் சேரணும். அப்போதான் நம்ம தளபதியுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு தெரியும். கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்க. அதனால் பொறுமையாக மாவட்ட தலைவர், பகுதி செயலாளர், மாவட்ட தலைவர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. அவங்க சொல்றத வந்து ஒன்றா தயவுசெய்து கவனிக்க. இது முக்கியமான மேட்ரு. சில கட்சிக்காரர்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட். உங்களுக்கே தெரியும், வந்தவொடனே சாப்பிடமான்னு சொல்ற ஒரே இது வந்து நம்ம தமிழக வெற்றிக்காரர்கள் தான். ஏன்னா தளபதி தான் சொல்லுவாங்கன்னா மீட்டிங் போயிட்டு வந்து சாப்பிட்டீங்களாப்பா கேட்பாங்க. அதே போலதான் தொண்டனா இதே போல நீங்களும் அது போல நடந்துக்கணும். தயவுசெய்து இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் குழுக்குழு வசதியில் தான் உட்கார வச்சிருக்கிறோம். எங்களுக்கும் சந்தோஷம், புரிஞ்சுக்கலாமா? ரைட் கொடுத்து அமைதியாக இருக்க. மாவட்ட செயலாளர் கிளம்பிட்டாரு, வந்துடுவார். வந்தோன்னா விழா ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம். இந்த 10 நாளில் எனக்கு ஒரு முயற்சியை வந்து மாவட்ட தலைவர்கள் சொன்னேன். மாவட்டம் இது போல் நம்ம செய்யணும் சொல்கிறதுக்கு மாவட்டம் எனக்கு அனுமதி கொடுத்தார். இந்த மாவட்ட புதிய உறுப்பினர் அறிமுக கூட்டத்திற்கு இன்று இந்த மாவட்டத்தில் வளர்ந்து வரும் தலைவர், வளரப்போகும் தலைவர், என்னுடைய உயர்திரு மாவட்ட செயலாளர் திலீப் குமார் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் உயர்திரு சந்திரகுமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் உயர்திரு ராம்பிரசாத் அவர்களே, சேப்பாக்கம் பகுதி செயலாளர் கோபிநாத் டிக்கி சௌதரி அவர்களே, திருவள்ளூர் பகுதி செயலாளர் கௌதம் சுந்தர் அவர்களே மற்றும் பகுதி நிர்வாகிகளே, வட்ட செயலாளர்களே, வட்ட நிர்வாகிகளே, முன்னணிப்பு அமைப்பு வட்ட செயலாளர்களே, வட்ட நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். இது சிறிய மண்டபம். அடுத்த முறை மாவட்டம் எனக்கு இது போல வந்து இது ஒரு சின்ன இதுதான் மாவட்டத்துக்கு நான் சொன்னேன், இது போல பண்ணணும்னு சொன்னேன்.
சரி பண்ணலாம் முயற்சி திருவினையாக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல் மாவட்டம் எனக்கு இந்த வயதில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு ஈடுபட்ட நபர்கள் ராஜா என்கிற நாவேந்தன், ஜோசப், டி கவிதா, ரமணி சிவலோகம், ஜி ரவிச்சந்திரன், சுஜித்ரா, அனிதா, தேவிகா மேடம், இந்த 6 பேர் தான் 7 பேர் தான் இந்த பணியை செய்தாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த பணி என்பது கவிதா மேடம் வாங்க முன்ன வாங்க. இது தொடக்கம் தான். ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலம் இருந்த ஒரு அமைப்பில் கூட்டம் வரவே மாட்டாங்க. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். நானும் 20 வருஷமா தொகுதி தலைவராக இருந்து பார்த்தேன். போட்டாங்க, வயசானவங்க தான் வருவாங்க, வந்தாலும் வரவும் மாட்டாங்க. அதை கட்டி விட்டுட்டேன். நான் தளபதியோட தொண்டனா நான் மாறிட்டேன். இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு நாங்கள் செயல்படுறோம். அதே போல உங்களுக்கு இந்த பணி என்பது சாதாரண பணி இல்லை. இன்னைக்கு ஒரு 116 வட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 65 பேர் 70 பேர் சேர்த்துருக்குறீங்க. இது ஒரு 10 நாள் முயற்சி தான். அந்த 70 பேர் என்ன செய்யுங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய டார்கெட்டே 3 தொழில், 2 பேர் சேர்ந்து 3 தொழில். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 50 பேர் சேர்க்கணும். அப்பதான் வளர முடியணும், இந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கு நம்ம மாவட்ட செயலாளர் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த புதிய உறுப்பினர்களுக்கும் வருக என்று வரவேற்கிறேன். அதே போல எங்க அண்ணன் ஐயத்தூர் மணிமாற அண்ணன் காங்கிரஸ் இருக்கிறார், மீனவன் மாவட்ட செயலாளர் என்னுடைய அழைப்பு வந்திருக்கிறாரு. அண்ணனுக்கு நல்ல புரிந்து அவங்க வருக என்று வரவேற்று அடுத்தபடியாக வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் நம்ம வாசகர்களுக்கு மிக நன்றி. புது உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் எல்லாருமே நம்ம தமிழக வெற்றி நோக்கி வந்ததுக்காக எல்லாருக்கும் ஒரு முதற்கு வணக்கம் சொல்லிடுறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம நல்லபடியாக இந்த கட்சியில் இருந்து கூட நீங்கள் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கௌரவ சுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிர்வாகிகளுக்கும் புதிதாக தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக செய்திருக்கும் நிர்வாகிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், பகுதி நிர்வாகிகளுக்கும், மற்ற நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நல்வழி நிர்வாகிகளுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கும், அண்ணன் ரவி அவர்களுக்கும், கூட இருந்த நிர்வாகிகளுக்கும், என் மாவட்டத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது மிக மிக ஒரு கடினமான பணி. எலெக்ஷன் அப்புறம் நம்ம அதை ரொம்ப எளிதாக நம்ம சேர்ந்துடலாம். எலெக்ஷன் முன்னாடி நல்லா சேர்க்கிறது ரொம்ப ஒரு கடினமான பணி. அந்த எல்லாமே எவ்வளோ முயற்சி செய்தோம், நிறைய தாய்மாரெல்லாம் அனுபவம். அவங்களாம் சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பாக நாங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் இந்த தீயசக்தி திமுக எங்களை சும்மா இருக்க விட மாட்டாங்க, ஏதாவது ஒரு படத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எலெக்ஷன் நம்ம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றிக்கெல்லாம் 2 பேர் தான் காரணம். நம்ம நிர்வாகி நம்ம உழைச்சிருக்கோம், நம்ம உழைப்பை போட்டிருக்கோம்.
நம்மளோட கடமையை செஞ்சுருக்கோம், நம்ம பூத்தில் உட்காந்துருக்கோம், நம்ம பூத்தை கண்காணிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தவிர்த்து எண்ணில் அடங்காத 2 விஷயம் மிக முக்கியமான காரணம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உள்ள ஒரு அன்பு தான் இந்த ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் காரணம். வரலாற்றிலே, இந்த தமிழ்நாடு வரலாற்றிலே முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் சாதனையை விட நமது தலைவர் அவர்கள் சாதனை 2 மடங்கு பெரிதாகவே கருதப்படுகிறது. ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்று பல்வேறு கோணங்களில் ஒரு வார்த்தை அவர்கள் விதித்துக் கொண்டு வருகிறார்கள். 2 ஆண்டுகள் கிடையாது, 30 ஆண்டு காலம் ரசிகர் மன்றமாக பயணித்து பல்வேறு உதவிகள் செய்து, பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து, நற்பணி மன்றமாக உருவெடுத்து, மக்கள் இயக்கமாக அவதரித்து, அந்த மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு குழந்தைகளையும் பல்வேறு தாய்மார்களுக்கும் பல்வேறு பள்ளி மாணவர்களுக்கும் விலையில்லா விருந்தகம், விலையில்லா பயிலகம், விலையில்லா பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள், குட்டிப்பால் மக்கள் திட்டம், நலத்திட்ட உதவிகள், பல்வேறு சமூக பணிகளை ஒருங்கிணைத்து எங்கள் நிர்வாகிகளும் அதையெல்லாம் ஒரு சொல்லிக் கொடுத்து மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை, மக்களுக்கான ஒரு முயற்சியாக மட்டுமே நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு வருடமும் நிர்வாகிகள் சந்திக்கும் போது அழுத்தமாக சொல்லிக் கொடுப்பார். அந்த விதை தான் இன்று அவரை இந்த அரியணையில் அமர்த்தியுள்ளது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சம் அது. அந்த ஒரு உச்சத்தை தூக்கி போட்டு 2 ஆண்டு காலங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரச்சாரமே நம்ம தலையில் பண்ண முடியல. பிரச்சாரத்துக்கு போனாலும் தடை போட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் அவர் மேலே வைத்த ஒரு நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையின் அடிப்படை மட்டும்தான் 234 தொகுதியிலையும் தளபதிக்காக மக்கள்லாம் போயிட்டு ஓட்டு போட்ட ஒரே சின்னம் விசில் மட்டும்தான். கண்ணை மூடி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அந்த கேட்பாங்க பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் நினச்சே பார்க்கல இந்த ஒரு வாக்கு வங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்கு வங்கி வந்து தளபதி முதலமைச்சர் அவருடைய ஒரே முகத்துக்காக மட்டும்தான் வந்த வாக்கு வங்கி. மக்கள் வந்து அவரை முழுமையாக நம்பிட்டாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு மாற்றங்கள், இப்படி ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்று அந்த கடவுளை ஆசீர்வாதம் செய்து இப்படி ஒரு தமிழ்நாட்டில் சூழ்நிலையில் அரியாசனையில் அவரை அமர்த்தி உள்ளது. கடந்த 60 நாட்களாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய நடவடிக்கைகள்லாம். முதல்ல 1 மாதம் அப்சர்வ் பண்ணார், டிபார்ட்மெண்ட் எப்படி, கவர்மெண்ட் எப்படின்றத முதல் 1 மாதம் அப்சர்வ் பண்ணார். அடுத்த 10 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைலாம் வேறு மாதிரி இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்றது என்னன்னா, ஊழலை வந்து நம்ம ஒழிக்கணும். இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் செகண்ட்ல வேலை நடக்குது. அப்போல்லாம் வந்து 5000, 2000, 3000 கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும். அதுக்கு தனியாக வேலையாக இருக்காங்க வேலையில. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு சாதாரண பொதுமக்கள் போயிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே அதெல்லாம் வந்து நடக்குது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை நம்ம மனசுலையும் ஏற்றுக்கணும். தயவுசெய்து நம்ம நிர்வாகிகளும் வந்து
எங்கேயுமே எந்த ஒரு தவறும் ஈடுபடாமல் முதலமைச்சர் அவர்கள் என்ன ஒரு கோட்பாடை வந்து முன்னிறுத்தி ஆட்சி நடத்திட்டு வராங்களோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நிர்வாகிகள் தயவு செய்து எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறும் ஈடுபடக்கூடாது. அப்படி தவறில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை 100% எடுப்பேன். இந்த வேலையில் சொல்லிக்கிறேன். நான் தயவுசெய்து அதெல்லாம் மனசில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இது உங்களுடைய ஆட்சி, நம்ம சிஎம்மோட ஆட்சி. எந்த ஒரு வகையிலும் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் அவர்களை பேர் வந்து எந்த ஒரு விதத்திலும் கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மலாம் உழைச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அவரோட மக்கள் பார்த்த ஒரே முகம் அவருடைய முகம் மட்டும்தான். அதுக்காக மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம மதிக்கணும். இந்த மதிப்பை வந்து நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு ஆட்சிக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கொடுக்காம எந்த ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தாமல் நாம் நடந்துக்க வேணும். பொதுமக்களுக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் கொடுக்காம பொதுமக்கள் ஏதேனும் ஒரு கோரிக்கைகள் சொன்னால் அதனை ஆராய்ந்து உடனடியாக அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இனிமேல் வருகின்ற அனைத்து தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் இந்த சேப்பாக்கம் புள்ளிகளில் வந்து நம்ம வெற்றி பெறணும். அதுக்கு இன்னும் நம்ம வந்து கடுமையாக பணி செய்யணும். அந்த பணியை வந்து உண்மையாகவும் நம்ம முதலமைச்சர் மேலே வைத்திருக்க அன்பையும் முன்னிறுத்திய பணி நம்ம செய்யணும். தயவு செய்து அந்த பணியை வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையாக செய்யணும். புதிதாக வந்திருக்க உறுப்பினர்களும் இனிமேல் வர இருக்கிற உறுப்பினர்களும் ஒன்றாக நாம் அனைவரும் கலந்து ஆலோசித்து தமிழக முதல்வர் அவர்களை 50 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர செய்ய வேண்டும். அதற்கு நம்மளுடைய உழைப்பை நாம் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்ய வேண்டும். அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிச்சயமாக வாழ்க்கை இருக்கிறது. தளபதி யாரையும் கைவிட மாட்டார். அதை நீங்கள் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆட்சியில் அமர்ந்து 50 நாட்கள் மட்டும்தான் ஆகிறது. இன்னும் 4 வருஷம் இருக்கு. கண்டிப்பாக யாரையும் கைவிட மாட்டார். நம்பிக்கையாக இருங்க. இந்த வார்த்தை எனக்கும் சேர்த்துதான். பொறுமையாக இருங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக அமர்ந்திருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு டி ராஜா அவர்களுக்கும் டி கவிதா அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஜேக்கப் அவர்களுக்கும் சித்ரா அவர்களுக்கும் தேவிகா மேடம் அவர்களுக்கும் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அனிதா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல்.
உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன் வெற்றி மக வழிதான்
ரத்தம் ஏழு